Hi flames, how are you? Hope you all fine. இன்னைக்கு என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, லைஃப்பில் நீங்கள் 4 விஷயத்தை உடனே நிறுத்தணும். என்னென்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், ரெக்ரெட் அபவுட் த பாஸ்ட். பாஸ்டில் நடந்ததை நினச்சி கவலைப்படுறதை நிறுத்தணும். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த பாஸ்ட்டை உங்களால் மாற்றவே முடியாது. ஆனால் ஒன்று பண்ண முடியும், அந்த பாஸ்ட்டில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சோ அந்த பாடத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு வெளியில் வர முடியும். சரிங்களா? இந்த பாஸ்ட்டை நினச்சி இப்படி ஆயிடுச்சேன்னு இப்படி வருத்தப்படுறத முதல்ல நிறுத்துங்க. சரி. 2, ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறது, அதையும் நிறுத்துங்க. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் ஒன்று பண்ண முடியும், நீங்கள் நாளைக்கு நடக்க போகிறது நல்ல விஷயந்தான், நமக்கு எதிர்நோக்கி இருக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை வளர்க்க முடியும் உங்களால். அந்த நம்பிக்கையோடு முன்னேறி போங்க. ஃப்யூச்சர் கண்டிப்பாக பிரைட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்கள் பாஸ்ட்டை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஃப்யூச்சரை பற்றியும் பயப்படாதீங்க. 3வது விஷயம், உங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அதாவது, என்னால் இது முடியுமா, நான் இதை செய்வேனா, நான் இதை செஞ்சால் மற்றவங்க ஏற்றுப்பாங்களா, இது என் லைஃபுக்கு ஒத்து வருமா, என்னால் இந்த அளவுக்கு உயரத்துக்கு போக முடியுமா, அந்த கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கா அப்படின்ற கேள்விலாம் உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா அப்படியே இறக்கி விட்ருங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. ஒரு பிரச்சனை உங்களை தேடி வரும்போதும் அந்த பிரச்சனைங்க சந்திக்கும் போதும் தான் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றது உங்களுக்கு தெரியும். 3 விஷயமாச்சா? 4வது, நம்ம லைஃப்பில் சந்தோஷமே இல்லைன்னு நினச்சிட்ருக்கோம் தெரியுங்களா? உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்மளை யாரும் வெளியிலேருந்து வந்து சந்தோஷப்படுத்தவே முடியாது. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் அந்த சந்தோஷம் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த சந்தோஷத்தை வெளியில் யாருக்கிட்ட எதிர்பார்த்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை உங்கள் லைஃப்பில் நடக்கிறதாகட்டும், இல்லை நம்ம கடவுள்கிட்டே போய் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தா கண்டிப்பாக கிடைக்காது. லைஃப்பில் எது நடந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், ஏன் சந்தோஷம் ஏன் கையில், ஏன் சந்தோஷம் என்னுடைய சாய்ஸ் அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக சந்தோஷம் உங்களை விட்டு போகாது. ஸோ இந்த 4 விஷயத்தை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. நிறுத்திட்டு லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க. பாஸ்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, ஃப்யூச்சரை பற்றி பயப்படாதீங்க, உங்களை பற்றி குறைச்சி மதிப்பிடாதீங்க, உங்கள் சந்தோஷத்தை மற்றவங்கள்ட்ட தேடாதீங்க. ஓகேங்களா? இந்த 4ஐயும் செஞ்சு பாருங்கள், லைஃப் எங்கேயோ போகும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.